ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். 2 வாரம் கழித்து இப்போ தான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் வேலை ஜாஸ்தியானங்காட்டி என்னால் லாங் வீடியோவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்ட்டு நான் ஒரு மினி விலாகில் கூட கமெண்ட்ஸில் பின் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ பார்த்தவங்களுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டு மார்னிங் ரொட்டீன் தான் ஒரு விலாகாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொட்டீனுங்கிறத விட நான் அதாவது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சும்மா அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சனோ தவிர கரெக்டாக இந்த இடத்துல இதுதான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்டில் இல்லை. ஏன்னா திடீர்னு இந்த வீட்டுக்கு மாறணும். ஸோ இருக்கிற திங்ஸை அப்படி அப்படியே செட் பண்ணிடலாம், கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டோட அன்னைக்கு வந்து கொஞ்சம் அரேஞ்ச் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. பட் இருந்தாலுமே எனக்கு வீட்டில் நிறையா இடங்கள்ல செடி இல்லாத மாதிரி தோணிகிட்டே இருந்தது. ஒரு க்ரீனரியாக இல்லை, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் அந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்தது. நமக்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள காடா இல்லை காட்டுக்குள்ள வீடா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். வீடு சின்னதாக இருந்தாலும் செடி மரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி தோணும். வெளியே வச்ச செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற கொஞ்சம் செடிகளை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கணும். அதே மாதிரி ஹால் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நம்மளோட ஹால் வந்து கொஞ்சம் சின்னது. நானும் சோஃபாவை அப்படி போட இப்படி போட ஒரு கரெக்டான வியூ இல்லாத மாதிரியே தோணிட்டு இருந்தது. சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு அது டைனிங் ஏரியா அப்புறம் கிச்சன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போ இந்த 3 ஸ்டாண்டை பார்த்தாலும் சம்மந்தமே இல்லாமல் இவங்களை வந்து இங்கே வச்சிருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். நான் ஆக்சுவலாக ஐடியா பண்ணதுன்னா கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நிறைய செடிகள் சுற்றி வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் சரி ஓகே இப்போதைக்கு அது இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த 3 ஸ்டாண்டையும் வந்து அங்கே வச்சுருந்தது. பட் எப்போ பார்த்தாலும் தோணும் இதை வந்து இடத்த மாற்றியே ஆகணும், அதுக்கான இடம் வந்து அது இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணிகிட்டே இருந்தது. நமக்கு தெரியலையா, வீட்டில் தனியாக ஒரு செடியோ இல்லை ஒரு பொருளோ இருந்துச்சு அப்படின்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி மனசில் தோணிகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ட்டு தான் அந்த பெரிய செடி கார்னரில் வச்சுருந்தேன் இல்லையா, அதை அப்படியே மூவ் பண்ணிவிட்டு சோஃபாவை எல்லாத்தையுமே மாற்றி போட்டுடலாம், ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்து பார்க்கலாம் நல்லா இருக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா ஹாலில் இருந்த சென்டர் டேபிள் அப்படியே மூவ் பண்ணி போட்டுட்டு அந்த பக்கம் சென்டர் டேபிள் இல்லைனாலும் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த சைடில் வச்சுருந்தேன் இல்லையா மணி பிளான்ட் எல்லாம் அடுக்கி வச்சு ஒரு பெரிய ஸ்டாண்டு, அந்த ஷெல்ஃபை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி அந்த கார்னருக்கு கொண்டு போயிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஷெல்ஃப் வந்து அந்த டிவைடராக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினது பழைய வீட்டில். இங்கே வந்து ஒரு கார்னரில் வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னா அது கீழே விழுந்துடும் கண்டிப்பாக. சைடில் பேக் சைடில் முடிஞ்ச அளவுக்கு 3 சைடும் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நிற்கிது. அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு டேஞ்சரான செல்ஃப் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டு கூட இதோட லிங்க்கு கொடுக்கல. அதே மாதிரி இதில் லைட் வச்சுருந்தேன் தெரியுமா, அதையும் வந்து போன மினி பிளாகில் நிறைய பேர் கேட்டீங்க. அந்த லைட்டு வந்து வேஸ்ட் அப்படின்ட்டு நான் அந்த வீட்டில் இருக்கும் போதே ரிவ்யூ சொல்லியிருந்தேன். ஸோ அது யாரும் வாங்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷெல்ஃப் ஆட்டும் இந்த லைட் ஆட்டும் யூஸ் அவ்வளோ இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு டேஞ்சரான விஷயம் இந்த செல்ஃபு. ஸோ அதனால் கார்னரில் மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய சோஃபா இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த விண்டோ வந்து அவ்வளோ நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. சரின்ட்டு அந்த விண்டோவை மறைக்கிற மாதிரியே லாங் சோஃபாவை போட்டுடலாம் அப்படின்ட்டு அங்கே அதை மூவ் பண்ணிட்டேன். இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த சோஃபா கரெக்டாக நமக்கு அந்த டிவிக்கு நேராக இருக்கிறதுனால நல்ல ஜாலியாக யார் இருந்தாலும் அந்த சோஃபாவை பிடிச்சி படுக்கிறதுக்கு தான் பார்க்குறோமோ தவிர உட்கார்றதில்ல. ஒருத்தர் படுத்துட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாமே கீழே இல்லைன்னா சைடில் இருக்கிற அந்த சின்ன சின்ன சேரில் தான் உட்கார வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பக்கம் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த படுத்து பார்க்குற சான்சஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த சைடில் போட்டுட்டேன். ஏன்னா டிவி நேராக பார்க்குறதுக்கு தானே விருப்பப்படுவாங்க, இந்த மாதிரி பார்க்குறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரின்ட்டு லாங் சோஃபாவை அந்த பக்கம் போட்டுட்டு சிங்கிள் சேர் 2ஐயும் நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன்.
இந்த 3 ஸ்டாண்ட்லேயுமே மணி பிளான்ட் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஒன்று மட்டும் மாற்றி வச்சுருந்தேன். அது ஏன் அப்படி வச்சேன்னு கூட எனக்கு தெரியல. சரின்ட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மணி பிளான்ட்டை வச்சாச்சு. அந்த கார்னரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸில் இந்த 3 ஸ்டாண்டையும் வந்து அடுக்கி வச்சாச்சு. மணி பிளான்ட்டில் அவ்வளோ வளர்ச்சி இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டு இன்னி கொஞ்சம் சாப்ளிங்ஸ் உள்ளே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பவுன்ஸியாக இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நல்லா இந்த பெரிய லீஃப் இருக்கு இல்லையா, இந்த செடி. அது ஏன்னு தெரியல, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நல்ல ஒரு ஸ்பேஸில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஸ்பேஸை இது பிடிச்சிரும். ஏன்னா லீஃப் வந்து நல்லா ப்ராடாக இருக்கா. ஸோ பக்கம் வந்து அதை விட சின்ன செடிகள் இல்லை யாராச்சும் மோதாத மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு கார்னர் பார்த்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த செடி வந்து நல்லா வளருது. இதோட பேர் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் ரொம்ப கம்மியான சன்லைட்லேயே வந்து நிறையா பேபி லீவ்ஸ் வந்து பார்த்துட்டேன் நான். ஸோ இது எங்காச்சும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பக்கத்தில் வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்குது. ஏதாச்சும் ஸ்டாச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் எதுவும் இல்லை. வெளியே தான் விநாயகர் இருக்கார். அவரை கொண்டு வந்து இங்கே வைக்கவும் முடியாது. புத்தா வைக்கலாமான்னு பார்த்தேன். புத்தாவும் வந்து கரெக்டாக அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சரி, பிளான்ட்டை ஏதாச்சும் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 இன்டோர் பிளான்ட்டை மட்டும் இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துக்கு இது செட் ஆச்சா அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து வெளியே ஏதாச்சும் நல்ல ஒரு இன்டோர் பிளான்ட் வந்து பார்த்து ஒரே மாதிரி பாட்டோட கலராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தற்காலிகத்துக்கு இந்த 2 பாட் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீ பிளான்ட்டை வந்து உள்ளே தள்ளி வச்சுட்டேன். நம்மளோட புத்தா ஸ்டாச்சு பக்கம் இருந்தது இல்லையா, ஸோ அந்த ஜீ பிளான்ட்டை வந்து இங்கே தள்ளி வச்சுட்டேன். புத்தா பக்கத்தில் ஏதாச்சும் கலர்ஃபுல்லான செடி வைக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம ஸ்டாண்டில் இருந்துச்சு இல்லையா, அந்த செடியை இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு வந்து கண்டிப்பாக சன்லைட் தேவைப்படும். பட் வருமா வராதா அப்படின்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாரத்தில் சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னா இதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேறு செடி வைக்க வேண்டியதுதான். அப்புறம் நம்மளோட பூ வந்து இப்போ அடிக்கடி வாங்குறதில்ல, டைம் இல்லை இன்னொன்று. அதுக்கப்புறம் டோர் டெலிவரியும் வந்து அவங்க பண்ணுறதில்ல நாங்கள் இருக்கிற இடத்துக்கு. சரி, ஓகே, புத்தா வந்து பூ இல்லாமல் பார்க்குறக்கு கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் வச்சு வச்சு பழகிட்டோம் இல்லையா, ஸோ பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரோட அதை செட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ஹாலில் இருந்த ஸ்னேக் பிளான்ட்டை அப்படியே புத்தா கிட்ட ஷிஃப்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ எங்கிட்ட இருக்கிற ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செடி இருக்கும். அதில் ஒரு சில செடிகளோட பேர் மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா இதோட பேர் என்ன, அதோட பேர் என்ன அப்படின்ட்டு. சத்தியமாக தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன். தெரியாததுனால சில நேரத்தை நானே கூகுளில் சர்ச் பண்ணி தான் பார்ப்பேன். ஸோ நம்மளை மாதிரி பிளான்ட் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நேம்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த செடியை அங்கே மாற்றி இங்கே மாற்றி டிவி கிட்ட வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் டிவி கிட்ட அடிக்கடி நடந்துகிட்டே இருப்பாங்க குழந்தைங்க. நாமளே சில நேரத்தில் நடப்போம், லீஃப் எல்லாம் கட் ஆயிரும். அதை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு அதுக்கு வேற ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த செடியை வந்து அங்கே வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்தில் நம்ம அந்த ஃப்ளவர் வேஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடம் எம்டியாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு பேக்கில் வந்து ஒரு பேஸ்கெட்டில் மணி பிளான்ட்டை வந்து உள்ளே வச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஹால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் ஏதாச்சும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மேபி ஃப்யூச்சரில் வரலாம், பட் பெருசாக வராது. ஸோ டைனிங்க்கு வந்து கவர் வாங்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு சில நாட்கள் தான் மனசில் தோணுச்சு. ஏன்னா அது பிளைனாக இருந்தால் அழகாக தான் இருக்குது. பட் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆனங்காட்டி நாம் அடிக்கடி அதை பார்க்கும் போது அதில் ஏதோ ஒரு மாதிரி க்ளீனாக இல்லாத மாதிரியே தோணிகிட்ருக்கு. சரி, ஓகே, நம்ம ஒரு டேபிள் கவர் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எல்லோ கலர் சூஸ் பண்ணேன். நான் வந்து இந்த சேரோட கலர்லேயே வரும் அப்படின்னு யோசித்தேன். பட் டோட்டலி டிஃப்ரெண்ட். இனி வந்து சேருக்கு வேறு மாதிரியான கவர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ஏதோ கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு விட்டாச்சு. ரொம்ப நல்ல குவாலிட்டி. இதோட லிங்க் வேணால் நான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த பிராண்டோடது. ஸோ அதுக்கு மேலே வந்து வைக்கிற திங்ஸ் அங்கே இங்கேன்னு தள்ளி தள்ளி வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சு அதுக்குள்ளேயே உப்பு, ஊறுகாய் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. டிஷ்யூ, அப்புறம்
ஃபைனலாக நம்மளோட செடி ஒன்று வச்சு அழகாக அந்த பேஸ்கெட்குள்ளே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அந்த பேஸ்கெட் மட்டும் தூக்கி வச்சுட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லையா, அதுக்காக. அப்புறம் அந்த செடி வந்து டிஸ்டர்ப் ஆகாத ஒரு இடத்துல வைக்கணுமே அப்படின்ட்டு நம்ம டைனிங் ஏரியா சுற்றி கொஞ்சம் க்ரீனரியாக இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு அதை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இருக்கிற செடி தான் நம்ம வந்து டைனிங்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் இல்லையா. இங்கே எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட்டை வந்து வச்சு விட்ருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வெல்வெட் மாதிரியே லீஃப் இருக்கும் அப்படின்ட்டு, கிடைச்சா வாங்கி வைங்க, ரொம்ப நல்லா வரும் அப்படின்ட்டு. 0 சன்லைட் தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ எங்கா கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மணி பிளான்ட். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி எவ்வளோ செடிகள் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதுவுமே எனக்கு பத்தலை. இன்னும் நிறையா செடிகள் அங்கே இங்கேயும் வைக்கணும் அப்படின்ட்டு தான் ஆசை. இப்போதைக்கு ஒரு டைம் பீயிங்க்கு கொஞ்சம் செடிகள் மட்டும் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேபி இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அதாவது நல்ல ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அவங்க வந்து வெயிலுக்கு தாங்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட டைனிங் ஏரியா எனக்கு இப்போ பார்க்குறக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. எனக்கு அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஓகே. பட் ரொம்ப அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து அம்மா கைப்பட்டால் மட்டும்தான் வரும். ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே அழகாக நீட் பண்ணி விடுவாங்க. குஷன் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரினா அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணும். ஸோ அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் நீட் பண்ணி விட்டாங்க. அது வந்து இன்னுமே அந்த ரூமுக்கு கொஞ்சம் அழகு கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இப்போ ஹால் வந்து ரொம்ப வெல்கமிங்காக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹால் செட்டப் அப்புறம் டைனிங் ஹாலில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் இல்லைக்கா இதுக்கு பதிலாக இது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஏதாச்சும் உங்களுக்கு மனசில் தோணினாலும் சொல்லுங்கள், அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜா ரூம் தான். ரூம் வந்து நல்லா பெருசு. பட் என்னென்னா எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே தோணிகிட்ருக்கு. ஏன்னா மேபி அந்த பூஜா அலமாரி வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி கேப் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணுதோ என்னமோ. சரி ஓகே, அதை வந்து நம்ம எதுவும் மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் செடிகளனாலும் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு செடி வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார் நர்சரியிலேருந்து, ரொம்ப நல்லா இருந்தது. சரின்ட்டா அது வந்து என்ட்ரன்ஸில் வச்சுட்டேன். பக்கத்தில் இதே மாதிரி ஒரு செடி இந்த பக்கம் வைக்கலான்னு யோசித்தேன். பட் அந்த மாதிரி செடி நம்மகிட்ட இல்லை. சரி ஓகேன்ட்டு இன்னொரு செடியை சாமி பக்கத்தில் வச்சாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு செட்டப். பட் க்ரீனரியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ முந்தின நாள் வந்து நைட்டு எனக்கு அவ்வளோதான் பேட்ரி இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல, டின்னர் சாப்பிட்டு படுத்தாச்சு. இது அடுத்த நாள் காலையில் மித்துக்குட்டி எல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அம்மா வந்து ஆஸ் யூஷுவல் அவங்களோட வேலையில் இறங்கிட்டாங்க. முன்னாடி ஃபுல்லாக வந்து தூசியாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்தாங்க. எப்போவும் அப்படி தான், ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்க வேலையில் இருந்தாங்க, நான் அப்படியே கொஞ்சம் கிச்சன் வேலைகளில் இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம கிச்சனுக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். ஏன்னா கெட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. போரோசில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஹேண்டில் எல்லாமே கொஞ்சம் ஃபேட் ஆகி கழண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கும் போது ஹேவல்ஸ் பிராண்டோடதை வந்து பார்த்தேன். இது பிராண்ட் ப்ரொமோஷனெல்லாம் எதுவும் இல்லை. இதில் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக இந்த பிராண்டு தான் அப்படின்ட்டுலாம் இல்லை. பட் ரிவ்யூ நல்லா இருந்தது. எனக்கு இந்த டிசைன் அண்ட் கலர் ரொம்ப பிடிச்சதுனால வாங்கினேன். இது வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பிடிக்குது. அண்ட் ஹீட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே நல்லா ஹீட் ஆயிடுது. அண்டு ஆட்டோமேட்டிக் ஆஃப் தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு வேணால் நான் ரிவ்யூ சொல்கிறேன். ரிவ்யூ மோஸ்ட்லி தப்பாக போகாது அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு புட்டு சாப்பிட்ணுன்னு இருந்தது. உளுந்து புட்டு வந்து இருந்தது அந்த மாவு. சரின்ட்டு மித்துக்குட்டியை ஸ்கூலில் விடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எல்லாத்தையும் கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். ஏன்னா கொஞ்ச நேரம் ஊறுச்சு அப்படின்னா புட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும்னு அந்த மாதிரி வச்சுட்டு போனேன். இது வந்து ஒரு ரெடிமேட் மிக்ஸ் தான். நான் புட்டு மாவெல்லாம் வந்து வீட்டில் அரைக்கிறதெல்லாம் இல்லை, வெளியே தான் வாங்குவேன். மோஸ்ட்லி வந்து டபுள் ஹார்ஸ் வாங்கிக்குவேன். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ புட்டு வந்து இனிப்புக்கு வச்சுக்கிட்டோம். காரத்துக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். சட்னி கொஞ்சம் இருந்தது, அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு புட்டு, உளுந்து புட்டு, பழம், நெய், அப்புறம் அது கூட வந்து இட்லி, அது கூட வெங்காய சட்னி. இதுதான் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆக்சுவலாக வீட்டில் வந்து மாவு அரைச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து அம்மா அப்பா பண்ணுவாங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னமோ தெரில, அவங்களால முடியலையே என்னமோ அந்த மாதிரி புட்டெல்லாம் அரைக்கிறதுல. அவங்களுமே வந்து டபுள் ஹார்ஸ் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிராண்ட் வாங்கி பண்ணிக்கிறாங்க. பட்டு நான் வந்து குழந்தையா இருக்கும்போது ஒரு 10th வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வரைக்கும் எல்லா வெள்ளிக்கிழமையும் புட்டு இருக்கும். எனக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும், பழம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அன்னைக்கு வந்து சிறுவர் மலர் புக்கு வந்து வரும். காலையில் அந்த சிறுவர் மலர் வரதுக்காக வெயிட் பண்ணுவேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த புட்டு. ஸோ சிறுவர் மலரில் இருக்கிற கதைகள் படிச்சுட்டே காலையில் புட்டு சாப்பிட்டு அந்த ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போகிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு வீக்கும் அந்த ஃப்ரைடேக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவேன். இதில் ரெண்டில் எது ஒன்று மிஸ் ஆனாலும் எனக்கு அந்த டே வந்து, அதாவது அந்த ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது. நம்ம டேபிளில் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த வாட்டர் ஜக் வந்து உடஞ்சிருச்சு. ஒரு நாள் ஹஸ்பண்ட் ஏதோ தெரியாமல் தூக்கி போட்டார், அது மேலே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு. ஜக் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஜக் இல்லாதங்காட்டி இந்த குழந்தைங்க கிச்சனில் வந்து தண்ணி தேடுறதே கரெக்டாக இருக்குது. சரின்ட்டு தான் இந்த ஜக் வாங்கினேன். கிளாஸ் தான், ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக இந்த தடவை 2 சைட் வந்து பார்த்தேன், ஐ மீன் வெப்சைட் வந்து செக் பண்ணி பார்த்தேன். மீஷோவில் ரொம்ப சீப்பாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அமேசான் நாம் எப்பவும் வாங்குறது. மீஷோவில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. பட் குவாலிட்டி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அதே மாதிரி அமேசானில் பார்த்த ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குதா அப்படின்ட்டும் தெரியல. எனக்கு இந்த மாதிரி வாட்டர் ஜக்கு, அப்புறம் அந்த கெட்டில், இதெல்லாமே வந்து அமேசானில் கார்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீஷோவில் செக் பண்ணேன். பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து மீஷோவில் இல்லவே இல்லை. நான் இதுவுமே வந்து அதை அமேசானை வந்து ப்ரொமோட் பண்ணுறனால இருக்க வேண்டாம். கொஞ்சம் கிளாஸியான ப்ராடக்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அமேசான் தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி மீஷோவில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப கிளாஸியாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி ரேட் நல்லா கம்மியாக இருக்குது. ஸோ இந்த, அதாவது இது வந்து ஆயில் பாட்டில் 500 ml இருக்கிற ஒரு ஆயில் கேன் தான் அது வாங்கினேன். அப்புறம் 750 ml இருக்கிற ஒரு ஆயில் கேன். ஸோ அது வந்து செராமிக் 500 ml, இது வந்து ஸ்டீல். நம்மளோட கிளாஸ் பாட்டில் வந்து அம்மா வந்து கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி வாங்கி கொடுன்னு. இல்லை நான் வேறு வாங்குறேன், உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன். சரி ஓகே நான் பழசையே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அவங்க அதை எடுத்துட்டாங்க. நான் வந்து ஸ்டீலில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த தடவை ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டேன். வேறு கலரில் இருந்தது. சரி ஓகே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கியாச்சு. அண்ட் 500 ml இருக்கிற வந்து செராமிக், அதுவும் வந்து சூப்பராக இருந்தது. சரின்ட்டு அது கொஞ்சம் 2 எண்ணெய் சூஸ் பண்ணி வாங்கினேன். ஒன்று வந்து தேங்காய் எண்ணெய்க்கு, இனி ஒன்று வந்து கடலை எண்ணெய்க்கு. உப்பு ஜாடிக்கு வந்து மூடி இல்லை நம்மளதில். ஸோ உப்பு ஜாடி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. சரி வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். பட் ஏர் டைட் இதெல்லாம் இல்லை, லிட் எல்லாம் இல்லை. உப்புக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு என்ன கையை உள்ளே பூதணும் அவ்வளோதான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அவங்க போட்ட மெஷர்மெண்ட்டு இது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் ஜாரும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இதோட ரேட் வந்து 200 rupees என்னமோ போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆயில் ஸ்ப்ரே, இது வந்து கிளாஸ் தான், அமேசானில் வாங்கினேன். இது வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, நாம் வந்து தோசைக்கு அப்புறம் ஏதாவது சேலடு ஏதாச்சுக்கு வந்து ஸ்பூனில் எடுத்தால் ஊற்றுறோம். அதை விட ஸ்ப்ரேயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயிலோட குவான்டிட்டி வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக இது வந்து வாங்கினேன். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த கேன் வச்சுருக்கிற ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாகவே மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து மீஷோவில் வாங்கினது தான். இது கிளாஸ்லேயோ இல்லை செராமிக்லேயோ எதிர்பார்த்தேன், பட் கிடைக்கல. பிளாஸ்டிக்கில் தான் கிடைச்சது. ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறக்காங்க. அதாவது ஆனியனு, கறி லீஃபு இதெல்லாமே தனித்தனி பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு தேவையான அளவு இதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ நல்லா தான் வந்திருக்கு. கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பேன்.
அப்படி இல்லைன்னா இதில் வந்து ஃபுட்டுக்கு பதிலாக, அதாவது பிளாஸ்டிக்கில் ஃபுட்டு போடுறதுக்கு பதிலாக இதில் பாப்பாவோட ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வேறு ஏதாச்சும் ஸ்டோரேஜ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுட்டு அதை வந்து வாங்கியிருக்கேன். பார்ப்போம், யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் வாங்கின வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திருப்தியாக தான் இருக்குது. ஆயில் கேன் எல்லாமே நான் என்ன பண்ணேன்னா, வந்தோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி லீக் ஆகுதா என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா 7 நாளுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்காக அதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ வாங்கின வரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அப்புறம் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் வச்சதை மறந்தே போயிட்டேன். இது வந்து பாலெல்லாம் வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கினது தான். இது அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ நம்ம சொசைட்டிக்கு போயிட்டு வந்துட்டு நிறையா நேரம் வந்து பாலை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். எனக்கு இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பாட்டிலாக சூஸ் பண்ணி வாங்கினேன். இவ்வளோ தான் கிச்சனுக்கு வந்து புதுசாக வாங்கின திங்ஸு. நெக்ஸ்ட் வீக் வந்து கிச்சன் எல்லாம் கொஞ்சம் செட்டப் பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எந்த வீடியோ எடுத்தாலும் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் இப்போ இருக்கிற எனக்கு டைட்டான ஷெட்யூலில் இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கு தான் டைம் இருக்குது. ஏன்னா என்னோடய டே ரொட்டீனை பார்த்தீங்க அப்படின்னா தலை சுற்றி விழுந்துருவீங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ரீசன் என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் ஒரு விலாகில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த விலாக், அதாவது இந்த மாதிரி விலாகில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி காலையில் வந்து நான் ஃபாஸ்டிங்கு, வெறும் நட் ஷேக் மட்டும்தான் எடுத்துக்குவேன். இதுக்கெல்லாம் ஒரு ஃபாஸ்டிங்கா அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நட் ஷேக் மட்டும் எடுத்துக்குவேன். இது வந்து அம்மாவுக்கு புட்டு, இட்லி, சட்னி. நான் ஒரு மணிக்கு மேலே செஞ்சதில் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன். ஸோ அன்னைக்கு வந்து டே ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? தீனா, பத்மா, சஞ்சித், ராம்குமார், ஜெயப்பிரியா, வைஷ்ணவி, தருண், கஸ்தூரி, மிதுனேஷ், பிரேமிகா ஸ்ரீ, ஆனந்த், மோகன், பிரியா, மாலதி, ராஜ்குமார், பிரியா. இதில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். சப்போஸ் யாராச்சோட பர்த்டே அண்ட் வெட்டிங் டே வந்து நான் விட்டுருந்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா 2 வீக்ஸ் வந்து நான் வீடியோ போடவே இல்லை. நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் வர லாங் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அன்னைக்கு டே வந்து எனக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுலேயே போயிடுச்சு. அன்னைக்கு டே மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின நாளும் அப்படி தான் இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங் ரூம், டைனிங், அப்புறம் பூஜா ரூம் இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடியான மாதிரி இருக்குது. ஸோ பாப்பாவோட ஸ்டடி ரூம் அண்ட் கிச்சன் இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். இது வந்து மேபி நெக்ஸ்ட் வீக்கில் நான் இன்க்ளூட் பண்ணுவேனா இல்லை டே ரொட்டீனாக வீடியோவாக போடுவேனா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இல்லை பாப்பாவோட பர்த்டே வீடியோ கூட நான் போடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கே ஒரு ஐடியா இல்லை, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ வீடு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செட் பண்ணணும். பண்ணால் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறையா பேர் வந்து எனக்கு இருந்த பழைய வீட்லேயும் இதுலேயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னக்கா சம்திங் ஏதோ ஒன்று இந்த வீட்டில் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. மேபி நான் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கிடைக்கிற டைமில் அப்படியே எஃபோர்ட் போட்டு மாற்றிட்டுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து பெரிய அரேஞ்ச்மெண்ட் எதுவும் இல்லை, ஏதோ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.